எல்லாருக்கும் வணக்கம். ஆல் இன் ஆல் அழகுராஜா எப்பவும் போல் என்னோட ஒரு அழகான மகனை பற்றின கதை. இதில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலக்கியிருக்கோம். ராஜேஷோடைய படம். ராஜேஷ் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கடைசியில் திருப்தியான ஒரு படமும் இருக்கும். அதனால் ஒரு ஆப்ட் பர்சன் டு ஒர்க் வித். ஆனால் படம் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு வந்து அவர் படம் ஒர்க் பண்ணணுன்ற ஆசையில் ஒர்க் பண்ணுவோம். செகண்ட் வந்து நம்மளை தான் கூப்பிடுவார் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்புறம் வந்து நம்மளை தான் கூப்பிடணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கோம். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அந்த ஒரு வியாதியில் சிக்கிடுவோம். ஒரு படத்தில் நடித்தா அடுத்த படம் அவர் கூப்பிடலையேன்னா ரொம்ப சோகமாயிடும். அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு ராஜேஷ். ஓகே வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அழகுராஜாலையும் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேமராமேன் சக்தி சக்தி சார் வந்து எனக்கு ஒர்க் பண்ணும்போதே அவர் ஒரு ஷாட்டுக்கும் சிரிப்பார். அவர் சிரிக்கும்போது நல்லா வந்திருக்கு ஷாட்டுன்ற திருப்தி வரும். அதனால் அவர் சிரிக்கிறாரான்னு ஷார்ட் முடிஞ்சோட அவர் மூஞ்சி பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி பயங்கர ரசிகன். அது ரொம்ப ஆசையாக ஒர்க் பண்ணேன். ப்ரொடியூசர் அவங்களுடைய இந்த கம்பெனி ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஒரு டீமு. அண்ட் ராஜேஷோடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வெரி நைஸ் குரூப், வெரி நைஸ். அண்ட் கோஸ்டார்ஸ் காஜல், நரேன், எல்லாருமே லைக் வி ஹேட் வெரி நைஸ் டைம். லொக்கேஷனில் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்னை பற்றி சொன்ன மாதிரியே எப்போவுமே வந்து எனக்கு குடித்தா கம்மியாக குடி, லவ் பண்ண அழகு பண்ணால் 10 லவ் பண்ணேன். ஐ திங்க் எல்லா அம்மாவுமே ஆக்சுவலாக அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஏதாவது வம்பில் போய் மாட்டிக்கக்கூடாதேன்னு பயந்து தான் பின்னாடி எந்த ஒரு கயர் பிடிச்சி வேண்டான்னு சொல்கிறாங்க. மற்றபடி எல்லா அம்மாவும் பாருங்கள், எல்லா அம்மாவுக்குமே பையன் வந்து சரி குடிக்கட்டும் பாவம், அது சந்தோஷமாக இருந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டோன்னு தான் உள் மனசு சொல்லும். ஆனால் அது உடம்பு கெட்டு போயிடுமே அப்படின்ற பயத்தில் வேண்டாம்பாங்க. அதனால் அதே மாதிரி லவ் பண்ணுறதும் பொண்ணு அழகாக ஒரு பொண்ணு, பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு வரணுன்னு தான் எல்லா அம்மாவுக்கும் ஆசை. அது வந்து கரெக்டாக செட் ஆகணுமே, கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற பயத்தில் தான் ஏதாவது ஒரு நோ சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்கும் அதுதான் அம்மா, அந்த அம்மா தான் நான். ஓகே, இந்த படத்துடைய டீமுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எனக்கும் சேர்த்து இந்த படம் பெரிய வெற்றியாக வரணும். இந்த விழாவுடைய நாயகன் அந்த மியூசிக் வந்து அமேசிங். உண்மையில் எனக்கு அந்த பழைய பாட்டு ரொம்ப பிடிச்சது. அதை பார்த்தா நிஜமாவே அந்த காலத்தில் பிரபு சார் ஆடின மாதிரியே இருந்தது. கார்த்திக், ஐ ஷுட் ரியலி சே, அது பாட்டு வந்து உண்மையில் இட்ஸ் அ கிரேட் சாங் ஃபார் யூ. அது ஒர்க் பண்ணும்போது அது பார்க்கும்போது அது மறந்து போயிடுது நம்மளுக்கு யார் ஆடுறான்னு. பிரபு சார் மாதிரியே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம அவரை நினச்சி பண்ணுறது தான் நம்மளாம் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது ஈஸி. ஆனால் இன்னொருத்தர் மாதிரி பண்ணணும்னு நினச்சி பண்ணி அதை ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. ரியலி வெரி நைஸ். அண்ட் அதுக்கான மியூசிக்கும் இருந்தது. அது பெரிய ப்ளஸ். ஸோ ஐ விஷ் திஸ் மூவி கிரேட் சக்ஸஸ். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி.